ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு ஒரு சூப்பரான சூனியக்காரி படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ சூனியக்காரி படம்னாலே கொடூரமா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க, இது ரொம்பவே ஜாலியா இருக்கும். ஸோ ஒன்லைனர் பார்த்துலாமா? ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ரகசியமான வீட்டில் ஒரு சின்ன சூனியக்காரி ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறா. ஸோ இவளுடைய அதிகப்படியான ஆசை என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி மலை உச்சியில் நடக்கிற சூனியக்காரிகள் மட்டுமே கூடுற ஒரு ஃபெஸ்டிவலில் கலந்து டான்ஸ் ஆடணும்ன்றது தான் இவளுடைய அதிகப்படியான ஆசையே. ஆனால் அங்கே போறதுக்கு இவளுக்கு அலோடு கிடையாது. ஏன்னா இவ ரொம்பவே சின்ன சூனியக்காரியா இருக்கிறதுனால அதுக்கேத்த வயசு இன்னுமே வரல போல. இருந்தாலும் இவ ஒரு நாள் என்ன பண்றானா, யாருக்கும் தெரியாம அங்க என்ன நடக்குதுன்றத நான் பார்த்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி போய் வசமா அங்க இருக்கிற சூனியக்காரி எல்லார்கிட்டயுமே மாட்டிக்கிறா. இருந்தாலும் இவளுடைய ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்த சூனியக்காரியோடைய தலைவி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய மந்திர புக்கை இவகிட்ட கொடுத்து இதுல இருக்கிற எல்லா ஸ்பெல்லையும் நீ ஒரு வருஷத்துக்குள்ள கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டு நாங்க வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகிட்டேன்னா நீ ஒரு அபிஷியல் சூனியக்காரியா மாறிடுவ. அதுக்கப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் கலந்துக்கலாம். ஒருவேளை நீ மிஸ்டேக் பண்ணி ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா உன்னுடைய பவர் எல்லாத்தையுமே நாங்க எடுத்துருவோம். இனிமேல் நீ சூனியக்காரியாவே இருக்க முடியாது, நார்மல் மனிதர்களா தான் இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட. சோ நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அது மூலமா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மந்திர புக்ல இருக்கிற எல்லா ஸ்பெல்லையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்துக்கிட்டு அவ பெரிய சூனியக்காரியா மாறினாளா, இல்லைன்னா சொதப்பி நிறைய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன தி லிட்டில் விட்ச். சரி, உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்லயே ஒரு அழகான காட்டை காமிக்கிறாங்க. பச்சை பசேர்னு பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குது இல்ல. இப்ப அப்படியே அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கா. கூடவே ஒரு காக்காவும் இருக்குது. அவ மந்திரம் சொல்ல சொல்ல மேல இருந்து நிறைய பைன்ஸா வந்து கீழே விழுது. காக்காவும் போதும் போதும் உன்னுடைய மந்திரத்தை நிப்பாட்டு, இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தா நிறைய தப்பு தப்பான மந்திரம் தான் சொல்லுவேன் அப்படின்னு கத்திட்டு இருக்குது. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின். அது போக இவ சாதாரண பொண்ணெல்லாம் கிடையாது. இவ வந்து ஒரு சூனியக்காரி. அதாவது இங்க இருக்கிற சூனியக்காரிங்கள்ல இளமையான சூனியக்காரி நம்ம ஹீரோயின் தான். இப்ப அடுத்தது அவளுடைய மந்திர புத்தகத்தை பார்த்து மறுபடியும் ஏதோ ஒரு தப்பான மேஜிக் ஸ்பெல்ல போட்டுட்டா போல மேல இருந்து ஸ்பூனா கீழே விழுது. இதனாலதான் நான் சொன்னேன், சொல்ற பேச்சு எங்க கேட்கிற, சரி இன்னைக்கு உனக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு சொன்னதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஐயோ இன்னைக்கு அந்த நாளா அப்படின்னு வேகமா வீட்டுக்குள்ள போய் ஃபயர் எல்லாம் பத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோகமாகிட்டாங்க. இந்த வருஷமாவது என்ன அவங்க கூப்பிடுவாங்களா, நானும் ஒரு சூனியக்காரி தானே, எனக்கும் வயசாயிடுச்சுல்ல, நானும் போகணும்ல அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காக்கா தான் பாத்தீங்கன்னா அதுக்கான ஆறுதல் சொல்லுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் எதுக்கு சோகமாகறாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே இருக்கிற சூனியக்காரங்க எல்லாருமே ஒன்று கூடி பக்கத்தில் இருக்கிற புரோக்கன் மவுண்டைன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க போல. ஆனால் அங்கே வந்து பெரிய பெரிய சூனியக்காரங்க தான் வருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே அதுக்கான வயசாகலன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கிட்டத்தட்ட 127 வயசாகுது. இருந்தாலும் இன்னுமே வயசாகணும் போல. அப்படி வயசானா மட்டும்தான் அந்த இடத்துக்கு கூப்பிடுவாங்க. இந்த வருஷமா நம்ம ஹீரோயினுக்கு இன்விடேஷன் வரலன்றதுனால ரொம்பவே சோகமா இருக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு அவளே ரொம்பவே தைரியத்தை படுத்திக்கிட்டு அந்த இடத்துல இப்படி தானே டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சரி ஓகே நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது, அவங்க இன்வைட் பண்ணலன்னா என்ன, நான் அந்த இடத்துக்கு போக போறேன் அப்படின்னதும் உடனே இந்த காக்கா இருக்கு இல்லையா, இதுதான் ஹீரோயினுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணும். இப்போ கூட என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கே பெரிய பெரிய சூனியக்காரிங்களாம் வருவாங்க, அது போக உன்னே மாதிரி சின்ன பொண்ணு இருக்கிற சூனியக்காரிக்கெல்லாம் அங்கே அலோடு கிடையாதுன்னு தெரியும்ல அப்படின்னதும், நான் சின்ன பொண்ணா எனக்கு 127 வயசு ஆகுது அப்படின்னதும், 127 வயசு ஆகுது ஆனால் அங்கே இருக்கிற எல்லாத்தையோட நீ தானே சின்ன பொண்ணு, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அடுத்த வருஷம் உனக்கு வந்து இன்விடேஷன் வர வாய்ப்பு இருக்குது. அது போக தெரியாதனமா நீ அங்கே போயிட்டேன்னா அவங்க வந்து பனிஷ் பண்ணிடுவாங்க தெரியும்ல, இன்வைட் பண்ணாம யாராவது அந்த இடத்துக்கு போனால் அவங்க ரொம்பவே கோவப்பட்டுருவாங்க தெரியும்ல அப்படின்னதும் ஹீரோயினும் தெரியும் தெரியும் அப்படின்னு மறுபடியும் சோகமாயிட்டாங்க. ஸோ இப்போ கட் பண்ணா அடுத்தது அந்த மலையை காமிச்சிட்டு மலைக்கு சைடில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன பையனையும் சின்ன பொண்ணையும் காமிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அவங்களுடைய மாடை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு இன்னைக்கு என்ன நைட்டு தெரியுமா, இன்னைக்கு தான் அந்த வல்புரீஸ்னு சொல்லப்படுற சூனியக்காரிங்களுக்குன்னு இருக்கப்படுற ஒரு நைட், இன்னைக்கு அவங்க எல்லாருமே மலையில போய் ஏதோ டான்ஸ் பண்ணுவாங்களாமே அப்படின்னதும் சின்ன பையன் வந்து ஆமா ஆமா சூனியக்காரிங்களா, அவங்களாம் பார்க்கறதுக்குனே கொடூரமா இருப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு சூனியக்காரியை கூட பார்க்கணும்னு நினைச்சது கூட கிடையாது, நான் பார்க்காம இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சூனியக்காரிங்க மேலே வெறுப்புல பேசிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா இந்த சின்ன பையன் அப்படிதான், அவனுக்கு சூனியக்காரிங்கனாலே சுத்தமா பிடிக்காது போல. அது மட்டும் இல்லாம சூனியக்காரிங்கெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஜென்மத்தெல்லாம் கடவுள் ஏன் படைக்க போறான், அவங்களெல்லாம் நான் பார்க்க விரும்பல அப்படின்னு பயங்கர வெறுப்பாவே பேசிட்டு இருக்கிறான். இப்போ கட் பண்ண நைட் ஆயிடுது. இந்த காக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்குல்ல, நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே மெல்ல கண்முழிக்கிறாங்க. ஏன்னா இவங்க இந்த காக்காவுக்கு தெரியாம அந்த மலைக்கு போக போறாங்க, சூனியக்காரங்க டான்ஸ் ஆடுற இடத்துக்கு போக போறாங்க. அதனால மெல்ல எந்திரிச்சு அப்படியே கிளம்பிலான்னு போகும்போது இவங்க வீட்டில் ஒரு அலாரம் அடிக்கிற ஒரு பறவை மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் வேகமாக நம்ம ஹீரோயின் வந்து அதை ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு அமைதியாரு, காக்கா மட்டும் முழிச்சிடுச்சுன்னா என்ன விட மாட்டான், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு அதையும் சமாதானப்படுத்திட்டு மெல்ல அந்த காக்காவுக்கு தெரியாம வெளியில வரா. வெளியில வந்து பார்த்தா மின்மின் பூச்செல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ
அவ்வளோ அருமையாக இருக்குது. ஹீரோயினும் அதை ரசிச்சுக்கிட்டு அவளுடைய இந்த ப்ரூம் ஸ்டிக் இருக்குல்ல, அதான் அந்த சூனியக்காரிங்க பறக்கிறதுக்காகவே ஒரு ஸ்டிக் இருக்கும்ல, அது மேலே ஏறி உட்காந்து ஏதோ ஒரு மந்திரம் போடுறா. அவ்வளோதான் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்றா. ஸோ அந்த நைட்டில் நிலா வெளிச்சத்தில் காட்டுக்கு மேலே செம ஜாலியாக நம்ம ஹீரோயின் என்ஜாய் பண்ணி பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே தூரத்தில் பார்த்தா அந்த மலைக்கு மேலே வெளிச்சமும் இருக்குது. ஏன்னா அங்கே தான் சூனியக்காரிங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு செம சந்தோஷத்தில் நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே இருந்து அந்த மலைக்கு வந்துட்டா. ஸோ யாருமே பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக ஒளிஞ்சிருந்து அந்த சூனியக்காரங்கெல்லாம் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்றத பார்க்குறா. பார்த்தா ஃபயர்லாம் பற்ற வச்சுட்டு மேலே நிறைய சூனியக்காரங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய சூனியக்காரங்கெல்லாம் அவங்களுடைய இந்த பறக்கிற குச்சி இருக்கும் இல்லையா, அதை வச்சு தலைக்கு மேலே சுற்றி ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த மியூசிக் சவுண்டை கேட்டதுமே ஒளிஞ்சிருந்த நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாதரா அப்படின்னு வெளியில வந்து மெல்ல மெல்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்றா. ஸோ அவளை அறியாமலேயே அந்த சூனியக்காரங்களுடைய கூட்டத்துக்கு வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். நல்ல வேலையா யாருமே நோட் பண்ணல. ஆனால் அவங்க அளவுக்கு ஆட தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு தலைக்கு மேலே சுற்றுறாங்க, பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிறா. கடைசியாக ஒருத்தங்க மேலே இடிச்சிட்றா. பார்த்தா அது வந்து இவளுக்கு தெரிஞ்ச ஒரு சூனியக்காரி, இவளுடைய ஆண்ட் தான் அது. ஐயோ நீங்களா அப்படின்னு ஷாக்காகும் போது, என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டதுமே, இல்லைங்க நான் சும்மா பார்க்கலான்னு வந்தேன். என்னது பார்க்கலான்னு வந்தியா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னதும், அதான் நீங்க யார்ட்டையும் சொல்லிட மாட்டீங்கல்ல அப்படின்னதுமே. ஆனால் அந்த ஆண்ட் வந்து ரொம்பவே மோசமானவங்க போல. உடனே அந்த கூட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுறா. ஸ்டாப் பண்ணதுமே எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்றாங்க. என்னம்மா நீ சின்ன பொண்ணா இருக்கிற, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த சூனியக்காரியோடைய தலைவி வரா. எவ்வளோ தைரியம் இருந்தா உனக்கு இன்வைட் பண்ணாம நீ இந்த இடத்துக்கு வருவ அப்படின்னதுமே, என்னை மன்னிச்சிடுங்க நான் ஒரு ஆர்வத்தில் இங்கே வந்து பார்க்கணுன்னு வந்துட்டேன், ஸோ நான் கிளம்பிட்டுறேன் இப்போ அப்படின்னதுமே அந்த தலைவி சூனியக்காரியும் சரி கிளம்பு, இங்கே திரும்பி பார்க்காம ஓடிப்போ அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் பேசாமல் போயிருக்கலாம். ஆனால் மறுபடியும் திரும்பி நின்று அப்படின்னா அடுத்த வருஷம் நான் இங்கே வரலாமா அஃபீஷியலா அப்படின்னதுமே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. இங்கே பாரு இவ என்ன பேசுறான்னு, இவளுடைய உடம்பு பாரு எவ்வளோ ஒல்லியா இருக்குது, மூஞ்ச பாரு மூக்கெல்லாம் சின்னதாக இருக்குது, இவெல்லாம் அங்கே வரணும்னு ஆசைப்படுறா அப்படின்னதும் உடனே எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு தலைவி சூனியக்காரியும், நீங்க வரணும்னா நீ ஒரு நல்ல சூனியக்காரியா இருக்கணும், எல்லா ஸ்பெல்லும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸோ நீ இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்கறதுனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், எங்களுடைய பெரிய சூனியக்கார புக்கை தரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கை எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த புக்கில் இருக்கிற ஸ்பெல் எல்லாத்தையுமே நீ 1 இயருக்குள்ள படிச்சுட்டேன்னா, அப்படி படிச்சு நீ ஒரு நல்ல சூனியக்காரியா இருந்தேன்னா அடுத்த வருஷம் நான் உன்னை இங்கே அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோனுக்கும் சந்தோஷமா போயிடுது. ஆனால் புக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. இருந்தாலுமே மற்ற சூனியக்காரிங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஒரு வருஷத்தில் இந்த புக்கை படிக்கிறதா, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம கிளம்பலான்னு பார்க்கும்போது மறுபடியும் இந்த மோசமான ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க அந்த தலைவி கிட்ட சரி ஓகே இங்கே வந்ததுக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, ஏன்னா யாருமே இன்வைட் பண்ணாமல் வந்திருக்கிறா, ஸோ நம்ம அதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னதும் ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு இப்போ எல்லாருமே கோஷம் போட ஆரம்பிச்சிட்றாங்க. அதுலேயும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவளுடைய முடியை ஒவ்வொன்றா பிச்சு எடுக்கலாம், இவளை இந்த தீயில போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்து எடுக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு மேலே தண்டனை ஏதாவது கொடுக்கணுன்றதுக்காக இந்த கொடூரமான ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் தலைவி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு பெர்ஃபெக்டான ஐடியா வச்சிருக்கிறேன், என்னன்னா இவளுடைய அந்த ப்ரூம் ஸ்டிக் இருக்குல்ல பறந்து வந்தால அதை நம்ம பிடிங்கி வச்சு எரிச்சிடலாம், இவன் அந்த புக்கை தூக்கிட்டு நடந்தே வீட்டுக்கு போகட்டும், அப்பதான் ரூல்ஸை மீற மாட்டா அப்படின்னு சொன்னதுமே தலைவியும் இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதனால அவளுடைய அந்த பறக்கிற ஸ்டிக்கை வாங்கி தீக்குள்ள போட்டுட்டு அவளை காட்டுக்குள்ள அப்படியே நடக்க விட்டுறாங்க. ஸோ 3 நாள் நம்ம ஹீரோயின் நடந்து வீட்டுக்கு போகணும் போல. இருந்தாலும் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா மனசு தளராம அந்த பெரிய புக்கை தூக்க முடியாம தூக்கிட்டு நடந்து போறாங்க. நைட்டு பகலெல்லாம் விடியுது. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து அவளுடைய வீட்டுக்கு வந்துட்டா. ஸோ இங்க வந்ததுமே காக்கா வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்குது, எதுக்கு என்கிட்ட சொல்லாம போனேன் அப்படின்னதுமே நம்ம ஹீரோயின் அந்த காக்காக்கு ஒரு இதை கொடுத்து சமாளிச்சுட்டு, அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா, எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு தெரியுமா, சூப்பரா இருந்துச்சு, அதை பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனா என்ன கடைசியில் ஒரு பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னதும் உடனே காக்கா வந்துட்டு, இது பனிஷ்மெண்டா, அது உனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ இந்த புக்ல இருக்கிற எல்லா ஸ்பெல்லையும் கத்துக்கலாம் அப்படின்னதும் ஹீரோனுக்கு இப்பதான் இது கரெக்ட்னு படுத்து. சரி ஓகே ஃபர்ஸ்ட் அந்த ஆன்ட்டி சூனியக்காரி இருந்தாங்கல்ல, அவங்கள நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுது, அவங்க தான் என்ன இப்படி கோத்து விட்டாங்க தெரியுமா, ஸோ அவளை நான் எப்படியாவது பழி வாங்கி ஆகணும், அதுக்காக நான் அவளை கொடூரமா வரைய போறேன் அப்படின்னு ஒரு இதை எடுத்து அந்த ஆன்ட்டி சூனியக்காரியை ஒரு ஆடு மாதிரி வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த புக்கை படிக்கணும் இல்லையா, அதனால ஒவ்வொரு ஸ்பெல்லா திருப்பி பார்க்குறாங்க. அந்த படிக்கிறதெல்லாம் நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கலான்றதுக்காக ஒரு கேண்டில் பற்ற வச்சுட்டு அதில் உள்ள ஸ்பெல்லை சொல்கிறாங்க. பார்த்தா இந்த காக்காவுக்கு முயல் காத்து வந்துருச்சு. உடனே இந்த காக்காவும் கத்திக்கிட்டு, என்ன பண்ண நீ, ஒழுங்கு மரியாதை இதை எடுத்து விட்டுரு அப்படின்னு அது கத்துது. உடனே நம்ம ஹீரோயினும் கவலைப்படாத அடுத்த ஸ்பெல்லை நான் போடுறேன் அப்படின்னு மறுபடியும் அந்த புக்கை பார்த்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படித்து ஒரு ஸ்பெல்லை போட அவங்களுடைய காதும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறுது. ஸோ இப்படி ஜாலியாக அந்த புக்கை வந்து ரீட் பண்ணி என்ஜாய் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. போகும்போது அவ்வளோ
அவ்வளோ பெரிய புக்கை நான் எப்படி படிப்பேன், அவ்வளோ ஸ்பெல் இருக்குது, கிட்டத்தட்ட 7000 ஸ்பெல் இருக்குது, அதெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் படித்து முடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் 3 லேடிஸ் வந்து தரையில் குனிஞ்சு ஏதோ தேடிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் உங்களுக்கு என்னாச்சு, என்ன தேடுறீங்க அப்படின்னதும் விறகு தேடிட்டு இருக்கோமா, இங்கே ரொம்ப நாளாக காற்றே அடிக்கல, அதனால எந்த ஒரு விறகுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோயின் உடனே மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று அவள் அந்த புக்கில் படித்த ஒரு ஸ்பெல்லை போட ஆரம்பிக்கிறா. அப்படி போட்டதுமே அந்த இடத்துல பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிக்குது. அதனாலேயே அந்த மரத்தில் இருந்த குச்செல்லாம் உடஞ்சி கீழே விழ ஆரம்பிக்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். கொஞ்ச நேரத்திலே காற்று நின்றுடுது. அப்புறம் என்ன, இவங்களுக்கு தேவையான குச்சி எல்லாத்தையுமே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லா குச்சியும் பறக்கிட்டு கிளம்பலான்னு போகும்போது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே வந்து இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கிறேன், ஒழுங்கு மரியாதையே அந்த குச்சி எல்லாத்தையுமே கீழே போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த 3 லேடிஸும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண குச்செல்லாம் கீழே போட்டுட்டு வருத்தத்தோட அப்படியே கிளம்பலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறைய குச்சை பறக்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னதும் இப்போ தானே சொன்னேன் இங்கேருந்து இந்த விறகெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு, ஒழுங்கு அங்கே போட்டு போ அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்பெல் வந்து போட ஆரம்பிக்கிறான். அது மூலமாக அந்த ஆஃபீஸரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீங்கள் பறக்கிக்கோங்கன்ற மாதிரி அவருடைய கட்டுப்பாட்டை மீறி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ சுற்றி இருந்த லேடிஸ்லாம் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அது மட்டும் இல்லாமல் இவன் சுமந்துட்டு போகிற விறக அவர் சுமந்துட்டு வர்ற மாதிரியான ஒரு ஸ்மெல்லை போட்டு விட்டுட்டு அது மேலே ஏறி உட்காந்துட்டா. ஸோ அந்த ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு கிளம்புறாரு. ஏன்னா ஹீரோயின் போட்ட ஸ்பெல் அப்படி. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் சரி ஓகே இது வரைக்கும் என்னை தூக்கிட்டு வந்தது போதும், இங்கே என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அதையும் வாங்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் யாரையுமே இந்த மாதிரி ஹார்ஸான வேர்டில் பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஆஃபீஸரையும் போக வச்சிட்றான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்னா அந்த சூனியக்காரி லேடிஸ்லாம் இந்த மாதிரி நல்ல விட்சா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, நல்ல சூனியக்காரியாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால தான் நல்லது பண்ணுற போல. ஸோ இதெல்லாம் ஒரு பூனையும் பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல உடனே காக்கா டென்ஷன் ஆகிடுது. நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான், நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அந்த 3 லேடிஸ்க்கும் பண்ணது கரெக்ட், ஆனால் அந்த ஆஃபீஸர் என்ன தப்பு பண்ணாரு, அவர் ரூல்ஸை தானே ஃபாலோ பண்ணாரு. ஸோ நீ நல்லது பண்ணுறேன்ற பேரில் சில கெட்டதும் பண்ணுறல்ல, அதை மாற்றணும்ல, ஸோ நீ நிறைய கற்றுக்கணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு இதுதான் கரெக்டுன்னு படுது. அதனால அடுத்தது அங்கேருந்து மெல்ல நடந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு வரா. ஏன்னா எந்த மாதிரியான நல்லது பண்ணலான்றத கற்றுக்கிறதுக்காக. அப்படி வரும்போது ஒரு 2 பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு இதை போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணுறீங்க, ஏன் இதை உடைக்கிறீங்க அப்படின்னதும் அதில் ஒரு திமிரு பிடிச்ச சின்ன பையன் இருப்பான். அவன் வந்துக்கிட்டு இப்படி பண்ணுறது ஃபன்னாக இருக்குது, அதனால தான் இதை பண்ணுறோம், இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிற, யார் நீ அப்படின்னு நம்ம ஹீரோயினை வந்து தள்ளி விட்டுட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. அங்கேருந்து அப்படியே கிளம்பி பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு வராங்க. இங்கே நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து இவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்க வந்திருக்கிறா. ஸோ அப்படி வரும்போது நிறைய பேர் நிறைய இதை வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவள் பறக்கிறதுக்காக ஒரு ப்ரூம் ஸ்டிக் வேணும் இல்லையா, அதனால அதை வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கிறா. அந்த கடையில் தான் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஒரு சின்ன பையனையும் சின்ன பொண்ணையும் பார்த்தோம்ல, அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க அம்மா கூட ஷாப்பிங் வந்திருப்பாங்க போல. அது போக இந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ரூம் ஸ்டிக்காக எடுத்து பார்த்து கடைசியில் ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. போகும்போது இவன் வாங்கினதுக்கான காசை விட அதிக காசை கொடுத்து சேஞ்சை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு அந்த சின்ன பொண்ணுக்கு மேஜிக் மூலமாக அவளுடைய பாக்கெட்டில் அவள் ஆசைப்பட்ட ஒரு சாக்லேட்டையும் வர வைக்கிறா. ஸோ இந்த சின்ன பொண்ணு இதை பார்த்து ஆச்சரியப்பட அடுத்தது நம்ம ஹீரோயின் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வித்துட்டு இருப்பாங்க, ஹேண்ட்மேட் ஃப்ளவர்ஸ் போல. ஆனால் ஒன்று கூட சேலாக இருக்காது, நீங்களாவது வாங்கிக்கோங்க, யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்மெல் செமையாக இருக்குது அப்படின்னதும் என்னது ஸ்மெல்லா, நான் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸையும் ஆட் பண்ணலையே அப்படின்னதுமே நம்ம ஹீரோயின் அவளுடைய ஸ்மெல்லை யூஸ் பண்ணி அதை மாத்திரா. பார்த்தா அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது, அந்த ஃப்ராக்ரன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மெல் பக்கத்தில் உள்ள எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே அந்த ஸ்மெல் பிடிச்சி இந்த பொண்ணுக்கிட்ட வந்து நிறைய அந்த ஹேண்ட்மேட் ஃப்ளவர்ஸ் வந்து வாங்குறாங்க. அந்த பொண்ணுக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஸோ இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து சந்தோஷப்படுத்திட்டு அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்து யாருமே இல்லாத இடத்துக்கு வந்து பறந்து போகலான்னு பார்க்குறா. ஆனால் அவள் போடுற ஸ்பெல்ல அந்த சின்ன பொண்ணும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்றா. ஏன்னா இவளுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் சின்ன சந்தேகம் வந்திருக்கும், ஒருவேளை இவங்க வேற யாராவது இருப்பாங்களான்ற மாதிரி. இது கவனிக்காத நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து அப்படியே பறந்து ஜாலியாக போக ஆரம்பிக்கிறாங்க. புது ப்ரூம் ஸ்டிக் இல்லையா, ஸோ ஹீரோயினுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி அவளுடைய அழகான அந்த வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனா யாருமே ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் சூனியக்காரிங்களுடைய ஒரு பெரிய ரூல் போல. ஸோ அதனால அதை பற்றி அந்த காக்கா கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறான். என்ன இது ஃப்ரைடேனா நோ மேஜிக்கா, ஏன் இப்படிலாம் அந்த சூனியக்காரிங்க ரூல்ஸை போட்டு வச்சிருக்காங்க, சின்னதாக கூட மேஜிக் போடக்கூடாதா அப்படின்னு அந்த காக்கா கிட்ட கேட்க, இங்கே பாரு சின்ன மேஜிக் கூட நீ யூஸ் பண்ணிடக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னதும் அட போங்கப்பா இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்குள்ளே போக அதே டைமில் இந்த காட்டுக்குள்ள அந்த சின்ன பொண்ணும் சின்ன பையனும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பூ பறிச்சுட்டு வழி தவறி நம்ம ஹீரோயின் இருக்கிற வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலே காட்டுக்கு நடுவில் இருக்கிற நம்ம ஹீரோயினுடைய
அப்படியே வீட்டையும் பார்த்துட்றாங்க. என்ன வீடு இது அப்படின்னு வெளியில வந்து தட்டி பார்த்தா, ஆனா நம்ம ஹீரோயின் வந்து சைடில் இருப்பாங்க போல, யாரும் நம்மளை பார்க்க வந்திருக்காங்களே அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா இந்த 2 சின்ன பசங்களும், நீங்க 2 பேரும் தொலைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுமே 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல ஆமான்ற மாதிரி பதில் சொல்ல, அவ்வளவுதான் 2 பேரையும் வீட்டுல கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் கொடுக்குறா. ஸோ அந்த வீடை சுத்தி பார்த்த இந்த 2 சின்ன பசங்களும் சாக்காகிறாங்க. அவ்வளோ நிறைய விதவிதமான பொருட்கள்லாம் இருக்குது. அதுலயும் அந்த மந்திர புக் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்து சாக்காகிறாங்க. அதுலயும் நம்ம காக்காவை பாருங்க, அசையாம அப்படியே ஒரே இடத்துல நின்னுக்குது. ஸோ இவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, வாங்க உங்களுக்கான சாப்பாடுலாம் ரெடியா இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோயினே சாப்பாடுலாம் ரெடி பண்றா. அதாவது அவங்களுக்கு தெரியாம மந்திரம் போட்டு கேக்கெல்லாம் வர வைக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க இந்த பொண்ணு ஓப்பனா என்ன கேட்டுறானா, நீங்க வந்து சூனியக்காரியா அப்படின்னு டைரக்டா கேட்டுறா. ஏன்னா அவ வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பாள் நம்ம ஹீரோயின் வந்து பறந்து போறத. உடனே அந்த பையன் இருந்துக்கிட்டு, சும்மாரு இவங்கெல்லாம் சூனியக்காரியா இருக்க மாட்டாங்க, சூனியக்காரியெல்லாம் கொடூரமா, மூக்கெல்லாம் பெருசா, மூஞ்சிலாம் அசிங்கமா இருக்கும், ஆனா இவங்க அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அவளுடைய ஸ்பெல்லை யூஸ் பண்றா. அது மூலமா அந்த பையன் வந்து அப்படியே சேரோட மேல பறக்கிறான். ஸோ இதை பார்த்து அந்த 2 பேரும் ஷாக்காகிறாங்க. உடனே சின்ன பொண்ணு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க சூனியக்காரி தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு சந்தோஷமா சொல்ல, அந்த காக்கா இருந்துக்கிட்டு, என்ன பண்ற நீ, வெள்ளிக்கிழமையானா மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அதுவும் பேச ஆரம்பிச்சிடுமா. அவ்வளவுதான் 2 பேரும் மிரண்டு போறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு சூனியக்காரின்றது உங்க 2 பேருக்கும் தெரிய வந்துருது. உடனே அந்த பையனும், சரி ஓகேங்க எனக்கு பயமா இருக்குது, என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு கதற ஆரம்பிச்சிடுறான். உடனே நம்ம ஹீரோயின் அவனை இறக்கி விட்டுறாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு சூனியக்காரின்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அதனால எனக்கு இது பண்ணி காட்டுங்க அது பண்ணி காட்டுங்க அப்படின்னு நிறைய இதை பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அதெல்லாம் பண்ணி காமிச்சு அவங்கள அப்படியே ஹாப்பியா வச்சு பாட்டெல்லாம் பாடி காமிக்கிறான். அந்த டைம்ல யாரோ வர்ற மாதிரியான சவுண்டு கேக்குது. உடனே இவ யார் இது அப்படின்னு கதவு திறந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு பூனை மட்டும் இருக்கும். வெறும் பூனை தான் போல அப்படின்னு திரும்பி பார்த்தா இவளுடைய ஆன்ட்டி இருப்பாங்களாம். அதான் அந்த மோசமான ஆன்ட்டி. ஆன்ட்டி நீங்களா, நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த சைடு ஒரு வேலை விஷயமா வந்தேன், அது போக உன்னுடைய படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக தான் உன்னுடைய வீட்டுக்கு வந்தேன், உள்ள போலாமா அப்படின்னு உள்ள போறாங்க. ஹீரோனுக்கும் பதற்றமாகுது. ஏன்னா உள்ள அந்த 2 சின்ன பசங்க வேற இருக்காங்க இல்லையா, இவ வேற நிறைய மேஜிக் வேற யூஸ் பண்ணியிருக்கிறான் ஃப்ரைடே, ஆனா மேஜிக் வேற யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால அப்படியே பயத்துல இருக்கும்போது இவங்களும் உள்ள வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு இவளை பத்தி நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மேல ஒட்டிட்டு இருக்கிற ஒரு டேபிளையும் பார்த்துட்டா. எப்படி இந்த டேபிள் மேல போச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் வீடை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அதனால தான். ஓ அப்படின்னா நீ மேஜிக் எல்லாம் யூஸ் பண்றியா அப்படின்னு கேட்டு ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எதையோ சொல்லி சமாளிக்கிறா. அது போக 2 கூட இருக்கிறதையும் பார்த்துட்டு, யாரோ விசிட்டர் வந்திருக்காங்க போல, எங்க இருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்டு ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் இல்லன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கிறா. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கபோர்டு ஓபன் பண்ண வரவும் உள்ள இருந்து அந்த காக்கா வந்து பறந்து வெளியில வருது. ஓ காக்கா சவுண்டு தான் கேட்டுச்சா, ஏன் நீ கூட காக்காலாம் வச்சிருக்கிற, நம்ம எப்போதுமே பூனை தான் வச்சிருக்கணும், பூனை தான் சூனியக்காரங்களுக்கு அடையாளமே, நீ என்னன்னா கேவலம் ஒரு காக்கா வச்சிருக்கிற, சீக்கிரமா அந்த காக்காவை ஒரு சூப் போட்டு கொடு சரியா எனக்கு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நைஸா அவங்க கிட்ட பேசி சரிங்கன்ற மாதிரி சமாளிச்சிட்டேன். சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், ஆனா எப்போதுமே நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஸோ அவங்க போனதுமே நம்ம ஹீரோயின் அந்த 2 சின்ன பசங்களையும் வெளியில எழுப்பி சீக்கிரமா கிளம்புங்க, அவங்க பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு 2 பேரையும் வெளியில போக சொல்லிட்டான். போகும்போது அவங்களுக்கு வழி தெரியலனா இந்த பாதையை ஃபாலோ பண்ணி போங்கன்ற மாதிரி அவங்க மூக்கை டச் பண்ணி ஏதோ ஒரு ஸ்பெல் போட்டு விட அவங்க 2 பேரும் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதும் அந்த சின்ன பசங்க சும்மா போகாம, அந்த சூனியக்காரி நல்ல சூனியக்காரி இல்ல, ஆனா மற்ற சூனியக்காரிங்கெல்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கொடூரமா இருப்பாங்க போல அப்படின்னு பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது இத அந்த ஆன்டி சூனியக்காரி பார்த்துட்டான். என்ன பசங்களா என்ன பேசுறீங்க, எதை பத்தி பேசுறீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இருந்தாலும் 2 பேரும் பயந்து ஓடிட்டுறாங்க. இங்க நம்ம காக்கா பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, அந்த 2 பசங்க கிட்ட உன்னுடைய மேஜிக் பவரை காமிச்சிருக்கிற, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, சூனியக்காரங்களுக்கு தெரிஞ்சா உன்னுடைய கதையே முடிஞ்சிடும் அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் காக்காவையே பதிலுக்கு திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் தான் புரியுது அவளுக்கு, ஐயோ தெரியாம திட்டேன்ற மாதிரி காக்கா கிட்டே மன்னிப்பு கேட்க. ஸோ அந்த காக்காவை பொறுத்தவரை நம்ம ஹீரோயின் கூடவே இருக்குது இல்ல, அதனால அதால பறக்க முடியாது, வெளியில எங்கேயும் போனது கிடையாது, வீடை பாத்துக்கிறதே தான் இந்த காக்காவுக்கு வேலை. அதனால தான் ஹீரோயின் இப்படி சொன்னதுமே டக்குன்னு கோச்சிக்கிச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே சமாதானப்படுத்திட்டா. இப்போ அடுத்த சீன்ல அப்படியே டைம் போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே நாட்களும் போகுது. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவளுடைய அந்த மேஜிக் ஸ்பெல்ல வந்து ஒவ்வொன்றா ரொம்பவே சூப்பரா கத்துக்கிறா. கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஒவ்வொன்றா ட்ரையலும் பாக்குறா. ஸோ நிறைய மிஸ்டேக் பண்ணாலுமே அதுல இருந்து நம்ம ஹீரோயின் நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா இதுலயும் அந்த பூனையை பாருங்க, அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டே போகுது. நம்ம ஹீரோயினும் அதை நோட் பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை வேவ் பாக்குறாங்க போல அந்த மோசமான லேடி, அதான் அந்த சூனியக்காரி. அதுக்கப்புறம் அப்படியே டைமும் போகுது. நம்ம ஹீரோயினும் ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நிறைய கத்துக்கிட்டாங்க. அதே சமயத்துல வின்டர் சீசனும் வருது. அப்ப அந்த காக்கா நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன நீ இப்படியே கத்துக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சி மெண்டல் ஆயிடுவ, நீ கொஞ்சம் வெளியில சுத்திட்டு வா, அப்பதான் உனக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கும் தோணுது, ஐயோ ஆமால நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து இப்படியே படிச்சுட்டே இருக்கோம்ல, சரி ஓகே நான் அப்படியே வெளியில போயிட்டு வரேன், வெளியில போய் நிறைய மக்களுக்கு நல்லதும் பண்ண போறேன், ஏன்னா
நல்ல சூனியக்காரியா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வெளியில் வராங்க. வெளியில் பார்த்தா ஒரு வில்லேஜில் இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பனியை உருட்டி வச்சு அதை சுற்றி கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம ஹீரோயின் ஜாயின் பண்ணி செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை மேலேயே யாரோ கல்லை தூக்கி எறிகிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த திமிரு பிடிச்ச சின்ன பையன் வந்திருக்கிறான். ஸோ ஆல்ரெடி இவன் இந்த மாதிரி தானே நிறைய பண்ணுவான். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்து என்ன இங்கே என்ன நடக்குது, சின்ன பொம்மையை வச்சு என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, இதை உடைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு இப்போ அதை உடைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க எல்லா சின்ன பசங்களும் சோகமாயிட்டாங்க. இதை நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன இந்த பையன் ஓவரா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மைக்கு உயிர் வர வச்சு அந்த சின்ன பையனை பல்ப் ஆக்கி விட்டுறாங்க. ஸோ இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கும் அசிங்கமாக போயிடுது. உடனே சோகமாக எந்திரிச்சு போயிடுறான். ஸோ அப்போ தான் லாஸ்ட் டைம் அந்த காக்கா சொன்னது ஞாபகம் வந்திருக்கும். நீ எல்லாத்துக்குமே நல்லது பண்ணணும், ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணுறேன்ட்டு இன்னொருத்தங்களுக்கு கெட்டது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதான் அந்த காக்கா சொல்லியிருக்கோம்ல. அதனால அதை யோசித்துக்கிட்டே அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறா. அந்த பையன் என்ன பண்றானா, சோகமா அவனுடைய வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு வெளியில அவனுடைய அப்பா அவனை பிடிச்சிட்டாரு. டேய் எங்கடா போயிட்டு வர, என்னுடைய பாக்கெட்ல இருந்த காசை காணோம், நீ தானே எடுத்த, உண்மையை சொல்லு அப்படின்னு போட்டு அந்த சின்ன பையனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஹீரோனுக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா இல்லப்பா நான் எடுக்கல, நீங்க தான் எங்கேயாவது வச்சிருப்பீங்க அப்படின்னும் போது, ஆனா அவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சுட்டு பயங்கரமா திட்டிட்டும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஸோ மறுபடியும் அவன் சோகமாகிட்டான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பார்க்கறா. நம்ம ஹீரோயின் பார்க்கறத அந்த மோசமான சூனியக்காரியும் பார்க்கறான். அதுதான் அவன் நம்ம ஹீரோயினை வேவு பார்த்துட்டு இருக்கான் இல்லையா. இப்படி இருக்க அந்த சின்ன பையன் சோகமா உட்காந்துருக்கவும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே எந்திரிச்சு போக ட்ரை பண்றான். ஆனா இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அவனை சமாதானப்படுத்திட்டு, இங்க பாரு உன்னுடைய தொப்பியை நீ போட்டுட்டு போயிட்ட, அது போக உன்னுடைய அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, நீ அந்த காசு எடுக்கலையா அப்படின்னு கேட்டதுமே இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமா, நான் அந்த காசு எடுக்கல, அப்போ யார் எடுத்ததுன்ற மாதிரி கேட்கும்போது, எங்க அப்பா ரொம்பவே இந்த சூதாட்டம் பண்ணுவாரு, அதனால நிறைய காசை இழந்துருவாரு, அதை வந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி என்ன போட்டு அடிப்பாரு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் சரி ஓகே நம்ம இதை வேற விதமா டீல் பண்ணலான்ற மாதிரி இந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறான். அதனால அடுத்த சீன்லயே அவங்க அப்பா எங்க போறாங்கன்ற மாதிரி பாக்குறாங்க. அவரு பாத்தீங்கன்னா அந்த பவுலிங் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் தான் சூதாட்டம் பண்றாரு போல. அதே மாதிரி ஒரு கடைக்குள்ள போக இவங்க ரெண்டு பேரும் வெளியில நின்று என்ன பண்றாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய அப்பாவும் ஒரு இதுல பெட் கட்டி ஒரு பால் அப்படியே உருட்டி விடுறாரு. ஆனா அந்த பால்ல நம்ம ஹீரோயின் மேஜிக் பவர் யூஸ் பண்ணதுனால அது சைல உடைச்சிட்டு போயிடுது. ஸோ இதை பார்த்த கடைக்காரர், டேய் என்னடா பண்ண, எதுக்குடா இப்படிலாம் எரிஞ்ச அப்படின்னதும், நான் எதுவும் எரியலங்க, நான் ஒழுங்கா தான் விட்டுறேன், வேணா பாருங்க அப்படின்னு இன்னொரு இதையும் விட்டு காமிக்கிறாரு. பார்த்தா அதுவும் உடைச்சிட்டு போயிருது. ஸோ இதனால அந்த அப்பாவை கடையை விட்டு வெளியில தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இன்னொரு வாட்டி எங்க கடை பக்கமே நீ வந்துடக்கூடாதுரா அப்படின்னு மிரட்டி அனுப்பிடுறாங்க. ஸோ இப்போதான் அவருக்கும் இது புரிய வருது. அந்த டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு சின்ன பையன் வரான். வந்து அப்பா கிட்ட தொப்பி எடுத்து கொடுக்குறான். ஸோ அவரும் ரொம்பவே ஃபீல் பண்ணி, இவ்வளவு நாள் நான் தப்பா இருந்துட்டேன், கேவலம் இந்த ஒரு கேமுக்காக நான் உன்னை போட்டு அடிச்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிரு சரியா, சரிவா உனக்கு நான் ஏதாவது வாங்கி தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா கை கோர்த்து நடந்து போறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த மோசமான சூனியக்காரிக்கு இது சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் ஒரு நோட்ஸ்லயும் எழுதி வச்சுக்கிறா. ஸோ கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஆன்டி சூனியக்காரி ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்கிறா. மீட் பண்ணி இந்த மாதிரி நிறைய கத்துக்கிட்ட போல, ஸோ இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஃபங்க்ஷன் வரப்போகுது இல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வரணும்னா உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கு நீ நாளைக்கு வந்து கலந்துக்கோ, அதுல நீ வந்து பாஸ் ஆனா மட்டும்தான் உன்னால அந்த புரோக்கன் மவுண்டனுக்கு வந்து எல்லா சூனியக்காரி கூட சேர்ந்து டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு அந்த இடத்துக்கு போறா. பார்த்தா ஏதோ ஒரு மலை உச்சிக்கு வர வச்சிருக்காங்க, யாருமே இல்லையே அப்படின்னு சுத்தி பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு சூனியக்காரி லேடியும் வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக. அந்த தலைவி சூனியக்காரியும் அந்த இடத்துல தான் இருக்கிறா. ஸோ ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு உங்ககிட்ட நாங்க புக்கை கொடுத்தோம், அதை வச்சு நீ நிறைய கத்துருப்பேன்னு நினைக்கிறேன், ஸோ அதுல இருந்து உங்ககிட்ட நாங்க கொஸ்டின் கேட்போம், அந்த கொஸ்டினுக்குலாம் நீ கரெக்டா ஆன்சர் பண்ணி கரெக்டா ஸ்பெல் எல்லாம் போட்டுட்டீங்கன்னா நீ எங்க கூட கலந்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சரி ஓகே, முதல் டெஸ்ட் நீ இங்க பெரிய காத்தை வந்து கொண்டு வரணும், அதுக்கான ஸ்பெல்ல போடு அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவளுக்கு தான் அது தெரியும் இல்லையா. அதனால கண்ணை மூடிட்டு ஸ்பெல்ல போடுறான். ஸ்பெல் போட்ட கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல பெரிய சூறாவளி மாதிரி காத்தடிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம ஹீரோயின் வந்து பாஸ் ஆகிட்டான். அவ்வளவுதான், எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சூனியக்காரியா வந்து நிறைய கொஸ்டின்லாம் கேட்கறாங்க. ஆனா எல்லா கொஸ்டினுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டா. இதெல்லாம் பார்த்தா அந்த ஆன்டி சூனியக்காரி சும்மா இருப்பாளா, இவளுக்கு ஏதாவது டஃபா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றதுக்காகவே ஹீரோயினை பார்த்து 2542வது பேஜ்ல என்ன மேஜிக் இருக்குது அதை பண்ணி காட்டு அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா. லைட்னிங் தான் அதுல இருந்த ஸ்பெல், நான் வர வைக்கிறேன்ற மாதிரி கடைசியா லைட்னிங் பாலையும் வர வச்சு ஒரு சூப்பரான மேஜிக் பண்றாங்க. இதை பார்த்து எல்லாத்துக்கும் பிடிச்சு போயிடுது. எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தலைவியும் நம்ம ஹீரோயினை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இங்க பாரு எல்லா கொஸ்டின்லயும் நீ பாஸ் ஆகிட்ட, அதனால
நீ இன்னும் 2 நாள்ல நடக்க போற சூனியக்காரி மீட்டிங்கை அட்டன் பண்ணலாம், நீ தகுதி பெற்றுட்ட அப்படின்னதுமே ஹீரோயினுக்கு பாருங்க அவ்வளோ சந்தோஷம். ஆனா இதுல ஒரே ஒரு இதுதான் இருக்குது, எல்லாத்துக்குமே இதுல சம்மதம்னா நீ வரலாம் அப்படின்னதுமே எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கிருந்து எல்லாருமே எங்களுக்கு ஹீரோயின் வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் அஃபிஷியல் சூனியக்காரியா மாறிட்டான்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே வழக்கம் போல அந்த சூனியக்காரி லேடி இருக்காங்கல்ல, அவங்க சும்மா இருப்பாங்களா? இங்க வந்து நான் இதை அப்ஜெக்ட் பண்றேன், ஏன்னா இவ பண்ண தப்பெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க இவ்வளவு நாள் நோட்ஸ் எடுத்ததை எல்லாரும் முன்னாடியும் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவ வெள்ளிக்கிழமை ஸ்பெல்ல வந்து யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னதுமே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே நீ யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. ஆமா, ஒரே ஒரு டைம் மட்டும் நான் யூஸ் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா சூனியக்காரிக்கும் கஷ்டமாயிடுது, என்னடா ஹீரோயினுக்கு போய் சப்போர்ட் பண்ணாமே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஹீரோயினோடைய ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, இவா குழந்தைங்க முன்னாடி மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கிறா, குழந்தைங்க கிட்ட அதுவும் நல்ல ஸ்பெல்ல மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறா அப்படின்னதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னது குழந்தைங்க கிட்ட நீ நல்ல ஸ்பெல்ல யூஸ் பண்ணியா அப்படின்னதுமே, ஆமா இதுல என்ன இருக்குது, நல்லது தானே பண்ணணும் அப்படின்னதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா நீ ஒரு நல்ல சூனியக்காரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்களுடைய ரூலே என்னதுன்னா, மனிதர்களுக்கு நல்லது பண்ணக்கூடாது, மனிதர்கள் சூனியக்காரிங்களை பார்த்து பயப்படணும், எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு கெட்டது பண்றாங்களோ அவங்க தான் நல்ல சூனியக்காரிங்க போல. ஆனா நம்ம ஹீரோயின் பண்ணதோ நல்லது தானே, அதனால ஹீரோயின் ஒரு கெட்ட சூனியக்காரி, ஸோ நீ அந்த மலைக்கு வர தகுதி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்குது. இல்ல அப்படி சொல்லாதீங்க, நீங்க என்ன சொன்னாலுமே நான் செய்வேன், நான் ஒரு நீங்க எதிர்பார்க்குற சூனியக்காரியை மாறி காட்டுறேன் அப்படின்னதும் சரி ஓகே. அப்போ கடைசியா உனக்கு ஒரு டெஸ்ட் என்னன்னா, நீ அந்த குழந்தைங்களை கல்லா மாத்தணும், அப்படி நீ கல்லா மாத்திட்டியனா உன்னை நாங்க சூனியக்காரியை ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து மறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் அவளுடைய ஸ்டிக் எடுத்து, இங்க பாருங்க நான் ஸ்டிக்கை கூட உங்களை மாதிரி சுத்தி காட்டுவேன், என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு கதறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் வந்து சோகமா இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த காக்கா வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுது. அவங்க கிடக்குறாங்க, ஆனா நீ நல்ல சூனியக்காரி தான் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு வந்து செம டென்ஷன் ஆயிடுது. ஒரு சூனியக்காரியோடைய பெட்டா இருந்தா சூனியக்காரியா இருக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், ஆனா நீ வந்து என்ன கெட்டதே பண்ணது விட்டது கிடையாது, ஸோ நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு இந்த காக்கா மேல பழைய தூக்கி போடுறா. ஸோ இதனால காக்காவும் ரொம்பவே கஷ்டப்படுது. என்ன சொன்ன நீ, என்ன பத்தியா சொல்ற, நான் உனக்கு நல்லது தானே நினைச்சேன் அப்படின்னதும், இல்ல நீ எப்போதுமே எனக்கு நல்லது நினைச்சது கிடையாது அப்படின்னு திட்டி விட்டுட. நம்ம காக்காவும் பார்த்தீங்கன்னா சோகமா அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுது. ஹீரோயினும் வேகமா கதவை மூடிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, இந்த ஒரு நாள் நைட்டுக்குள்ள அந்த சின்ன குழந்தைங்களை கல்லா மாற்றணும், இல்லைனா இவளால் சூனியக்காரியாவே மாற முடியாது, இவளுடைய பவரையும் பிடுங்கிடுவாங்க. அதனால அடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களை பார்க்கறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு போற வழியில இந்த சூனியக்கார லேடி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினை மீட் பண்ணி என்ன பண்ண போற, அவங்களுக்கு கல்லா மாற்ற போறியா, கல்லா மாத்தினதா நீ எங்களுடைய கேங், இல்லைனா உன்னுடைய பவரை நாங்கள் எடுத்துப்போம், ஒருவேளை நீ அவங்கள கல்லா மாற்றலைன்னா நான் அவங்கள மாற்றிடுவேன் சரியா அப்படின்னு மிரட்டி அனுப்புறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரூம்குள்ள வந்துடுறா. ஸோ சின்ன பொண்ணும் ஹீரோயினை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. என்ன நீங்க சொல்லாமலே வந்திருக்கீங்க அப்படின்னதும், ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அவங்கள கல்லா மாத்துறதுக்கான ஸ்பெல்ல வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. மனசெல்லாம் கஷ்டத்தோட ஸ்பெல் போட கடைசி செகண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்ல என்னால இவங்களை இப்படி பண்ண முடியாது அப்படின்னதும், என்னக்கு சொல்றீங்க அப்படின்னு அந்த 2 பசங்களும் ஷாக்ல கேட்கும்போது ஹீரோயினை எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நான் உண்மையான சூனியக்காரியா மாறணும்னா உங்களை கல்லா மாத்தணுமா, ஆனா அது என்னால முடியாது, அது எப்படி உங்களை கல்லா மாத்த முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல, உடனே இந்த 2 சின்ன பசங்களும் தான் ஹீரோனுக்கு ஆறுதல் படுத்துறாங்க. உங்களுடைய மனசு ரொம்பவே நல்ல மனசு, உண்மையை சொல்ல போனா நீங்க தான் ரொம்பவே நல்லவங்க, நல்ல சூனியக்காரியே நீங்க தான் அப்படின்னு ஆறுதல் படுத்த, உடனே நம்ம ஹீரோன் என்ன பண்றேன்னா அவங்களை சுத்தி ஒரு பவுடர் மாதிரி ஒன்று போட்டு வச்சிட்டா. ஏன்னா இதை தாண்டி யாராலையுமே இவங்களை அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியில கிளம்ப மறுபடியும் அந்த லேடி வந்து மீட் பண்றாங்க. என்ன நீ அவங்கள மாத்தலையா அப்படின்னா நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷனோட உன்னுடைய பவர் எல்லாம் போயிடும், மனசுல வச்சுக்கோ சரியா அப்படின்னு மிரட்டிட்டு கிளம்புறாங்க. ஸோ கட் பண்ணா வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமாயிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுடைய பவர் போயிரும் இல்லையா, அதனால சூனியக்காரங்க எல்லாத்தையுமே திட்ட ஆரம்பிக்கிறா. அவங்களாம் சூனியக்காரங்களா, அவங்களோட நான் நிறைய மந்திரத்தை கத்து வச்சிருக்கிறேன், புக்கு மட்டும் இல்லைன்னா அவங்களாம் சூனியக்காரங்களே கிடையாது, அவங்க எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா புக் இல்லைன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு இப்போ புலம்பி இருப்பாள்ல, புரிஞ்சு போச்சு அப்படின்னா நான் அவங்க எல்லாத்தையுமே பழி வாங்க போறேன், அவங்க எல்லாரோடைய புக்கையும் நான் பறிச்சிட போறேன், அப்படி பறிச்சிட்டேன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்பெல் எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது அப்படின்னு எல்லாருடைய புக்கையும் பறந்து வர்றதுக்கான ஸ்பெல்ல வந்து இவங்களுடைய புக்ல இருந்தே கத்துக்கிறா. அதுக்கப்புறம் இவளுடைய அந்த காக்காவையும் வெளியில திட்டி அனுப்பியிருப்பான் இல்லையா, ஸோ வெளியில நின்று எமோஷனலா பேசுறாங்க. பாரு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் எனக்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட் சரியா, என்ன நல்ல சூனியக்காரியா வளர்த்தது நீ மட்டும் தான், ஸோ தயவு செஞ்சு என் கிட்ட வந்துறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அது எல்லாமே ஒரு ஓரமா நின்று தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா ஹீரோயின் கிட்டவே போயிருக்காது. சரி ஓகே நீ வரலன்னு தெரியுது, நான் அந்த மவுண்டனுக்கு போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட. என்னதான் அந்த மவுண்டனுக்கு போறியா அப்படின்னு அந்த காக்கா வேகமா வீட்டுக்கு வருது. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. அப்ப தான் அங்க ஒரு பறவை இருக்கும் இல்லையா, பொம்மை பறவை, அது என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஹீரோயின் எல்லா புக்கையும் எரிக்கிறதுக்காக கிளம்புறாங்க, ஆனா
ஆனா மேட்ச் பாக்ஸை எங்கேயே விட்டுட்டு போயிட்டா அப்படின்னதுமே காக்காக்கு அப்பதான் ஞாபகம் வருது ஹீரோயினால ஒழுங்கா அந்த ஃபயர் பத்த வைக்கிற ஸ்மெல் வந்து போட தெரியாது, மறந்து போயிடுவாங்க. ஐயோ அப்படின்னு அந்த நான் தான் கொண்டு போகணுமா, எனக்கு பறக்க வேற தெரியாதே அப்படின்னு தான் அந்த பொம்மை வேற நீ தான் பறக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. கட் பண்ணா அடுத்தது இந்த மவுண்டன்ல தான் காமிக்கிறாங்க. எல்லா சூனியக்காரங்களும் வந்து நின்னுக்கிட்டு டான்ஸ் ஆட ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னதும் எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வருவ, இன்னையோட நீ சூனியக்காரியே கிடையாது, உன்னுடைய பவரை நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, பயங்கரமா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே திட்ட ஆரம்பிச்சு ஒரு ஸ்பெல் போட ஆரம்பிக்கிறா. என்னன்னா இவங்களுடைய அந்த ப்ரூம் ஸ்டிக்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பறந்து ஒரு இடத்துல போய் விழுது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்னு ஹீரோயின் அட்டாக் பண்ண வர்றதுக்குள்ளேயே இன்னொரு ஸ்பெல்லையும் போடுறா. என்ன ஸ்பெல்னா அவங்களுடைய புக் இருக்கும்ல அந்த மந்திர புக் வந்து பறந்து இந்த இடத்துக்கு வந்து எரியிற இடத்துல விழுது. ஸோ இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்னு அந்த ஆன்டி சூனியக்காரையும் ஹீரோயின் அட்டாக் பண்ண வரா. ஆனா எல்லா புக்கையும் இவன் இங்க வந்து போட்டதுனால அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ஞாபகத்துல இல்ல. சொல்ல போனா நம்ம ஹீரோயினுக்கும் கிட்டத்தட்ட நிறைய மறந்துருக்கும். அவ ரீசெண்டா தான் இப்ப நிறைய படிச்சதுனால அவளுக்கு ஒரு சில ஸ்பெல் மட்டும் ஞாபகம் இருக்கும். அது போக மேட்ச் பாக்ஸை தேடி பார்க்கறா, அதை வேற காணும். அதை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டா இல்லையா, சரி ஓகே நம்ம ஃபயர் பற்ற வைக்கலாம் அப்படின்னு ஃபயர் பற்ற வைக்கிற ஸ்பெல்ல போடுறா. அவளுக்கும் மறந்து போச்சு. ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொன்னதுமே எல்லா சூனியக்காரங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாட்டிக்கிட்டியா, இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஃபயரையும் அணைச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயினால என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே இவங்களை நம்ம ஏதாவது மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் மாத்துறதுக்கான ஸ்பெல் போடுறா. இவளுக்கு லைட்டா மறந்து போகுது. ஆனா அந்த இதை தெரியாம அந்த தலைவியும் ஞாபகப்படுத்தி விட்டுறாங்க. ஸோ கரெக்டா அதையும் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பெல்ல போட கடைசியில் இந்த தலைவியை பார்த்தீங்கன்னா ஒரு தவளையா மாத்தி விட்டுறா. இதை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்க கடைசியா நம்ம ஹீரோயின் ஸ்பெல்ல போட்டு எல்லாத்தையுமே தவளையா மாத்திடுறா. ஆனா அந்த லேடி சூனியக்காரி மட்டும் பார்த்தீங்கன்னா சைல ஒளிஞ்சிருந்திருப்பா. ஸோ இதுல இருந்து தப்பிச்சிட்டா போல. நம்ம ஹீரோயின் உடனே எப்படி அதை எரிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம காக்காவும் பறந்து வந்து விழுது. ஹீரோயின் ஆச்சரியப்பட்டு நீ பறக்க கத்துக்கிட்டியா அப்படின்னதும் கத்துக்கல, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, அதுவும் நீ கஷ்டப்பட்டுற கூடாதுன்றதுக்காக தான் வேகமா எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னதும் இவங்க ரெண்டு பேரும் இங்க எமோஷனலா பேசிட்டு இருக்கிற கேப்ல நம்ம சூனியக்காரி லேடி நைஸா அந்த புக்கை ஆட்டையை போட்டு போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் வசமா பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன இந்த சூனியக்காரி லேடியையுமே ஹீரோயின் அவளுடைய இமேஜினேஷன்ல ஒன்று வரைஞ்சி வச்சிருந்திருப்பாள்ல அந்த மாதிரி கொடூரமான ஒரு தவளையா மாத்தி விட்டுறாங்க. இப்போ கடைசியா எல்லா சூனியக்காரி லேடியோடைய புக்கையும் அந்த இடத்துல போட்டிருக்காங்கல்ல, எரிக்கிறதுக்கான மேட்ச் பாக்ஸும் வந்திருக்கும். உடனே அப்படியே பத்த வைக்கிறாங்க. அந்த புக்கு எரிய நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பசங்களை சுத்தி ஒரு மந்திர வளையம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பெல் அப்படியே மறைஞ்சு போகுது. உடனே இவங்களும் ஜன்னல வந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா மலைகளுக்கு மேல நம்ம ஹீரோயின் வந்து அந்த புக்கெல்லாம் எரிச்சிட்டு இருக்கா இல்லையா, அது பிரகாசமா தெரிய ஹீரோயினோட வீட்டுல இருந்து நிறைய திங்ஸும் பறந்து போகுது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல மியூசிக்லாம் போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே அந்த காக்காவும் சேர்ந்து ஆட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கும் நிறைய மேஜிக்லாம் தெரியாது, ஒன்னு ரெண்டு மேஜிக் தான் தெரியும். இந்த ப்ரூம் ஸ்டிக்ல பறக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மியூசிக் போடுறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சாதாரண மேஜிக் தான் தெரியும். அவளுடைய ஆசை என்னது, எப்படியாவது இந்த இடத்துல டான்ஸ் ஆடணும்ன்றது தானே. அதனால அந்த புக்கை வச்சே ஃபயர் கேம் மாதிரி போட்டு இவ்வளவு அந்த காக்காவும் ஜாலியா பறந்துக்கிட்டே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாங்க. அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.